விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் இல்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைப்பால் விஜய் அதிர்ச்சி. ஜனநாயகன் டிக்கெட் கட்டணம் வாபஸ். விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு. திமுக அதிர்ச்சி. சினிமாவை காப்பாத்துங்க. கார்த்திக் சுப்புராஜ் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய காங்கிரஸ் எம்பி. விஜய்க்கு ஆதரவாக இணைந்த சினிமா பிரபலங்கள். சென்சார் விஷயத்தில் விஜய் பில்டப். அப்பாவு பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தை ஜனவரி 9 ரிலீஸ் செய்ய முடியவில்லை என்றும் புதிய ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனத்த இதயத்துடன் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் ரசிகர்களின் ஆதரவே படக்குழுவுக்கு மிகப்பெரிய பலம் என்றும் தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது. ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனையால் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இரவில் KVN நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையால் விஜய் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் வரும் 12 விஜய் நேரில் ஆஜராக CBI சம்மன் அனுப்பியுள்ளதால் அவர் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் இந்த பிரச்சனை அடுத்த அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. விஜய் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தணிக்கை சான்றிதழ் சிக்கலால் ஜனநாயகன் திரைப்படம் 9 வெளியாகாது என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் படம் பார்ப்பதற்காக முன்பதிவு செய்திருந்த ரசிகர்களுக்கு டிக்கெட் தொகையை திருப்பி அனுப்பக்கூடிய பணிகள் தொடங்கியுள்ளன. படத்தை கொண்டாடி தீர்க்கலாம் என காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. நீங்க டிக்கெட் புக் செய்து இருக்கீங்களா? சில நாட்களாகவே ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் கட்சியினர் பேசி வருவதால் காங்கிரஸ் திமுக இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. இதன் பின்னணியில் காங்கிரஸ் தாவேகா பக்கம் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், கிரிஷ் ஷோடங்கர், விஜய் வசந்த் ஆகியோர் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளது இதை உறுதிப்படுத்துகிறதா என கேள்வி எழுந்துள்ளது. ரசிகர்கள் சண்டை, அரசியலை தள்ளி வைத்துவிட்டு சினிமாவை காப்பாற்ற ஒன்றிணைவோம் என கார்த்திக் சுப்புராஜ் பதிவிட்டுள்ளார். ரிலீஸுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே சென்சார் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற விதி பெரிய படங்களுக்கு கடினமானது என குறிப்பிட்டு ரிலீஸ் தள்ளி போனால் சினிமா அழிந்துவிடும் என பதிவிட்டுள்ளார். மேலும் சல்லியர்கள் போன்ற சிறு திரைப்படங்களுக்கு தியேட்டர்கள் ஒத்துழைக்கணும் என கேட்டுக்கொண்டுள்ளார். விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளிப்போன நிலையில் ரசிகர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். விஜய்க்கு ஆதரவாக கோலிவுட்டிலும் குரல்கள் எழுந்துள்ளன. தமிழ் சினிமாவே ஆபத்தில் இருப்பதாக இயக்குனர் ரத்தினகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் இயக்குனர் அஜய் ஞானமுத்து, நடிகர்கள் ரவி மோகன், சிபிராஜ், வெங்கட் பிரபு, கிஷன் தாஸ், நடிகை சனம் ஷெட்டி ஆகியோரும் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளனர். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கடைசி படம் என்பதால் சென்சார் விஷயத்தில் விஜய் பில்டப் செய்வதாக அப்பாவு விமர்சித்துள்ளார். 41 பேர் இறந்த போது சென்னையில்தான் இருக்கிறேன், முடிந்தால் கைது செய்யுங்க என வீர வசனம் பேசினார். இப்போது அதனை CBI விசாரிக்கும் நிலையில் பேசுவாரா என கேள்வி எழுப்பினார். இந்த விஷயத்தில் பாஜகவுடன் சேர்ந்து விஜய் நாடகமாடுவதாகவும் விரைவில் அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அவர்.